அந்த வியாபாரத்துக்கு கூடிய விஷயங்கள் ஹாலில் இருந்தது அப்படின்னா அதை பார்க்குறம்போது அந்த திருஷ்டி அதோடு போச்சு. விளக்கமாறுங்கிற ஒரு அம்பாள் அவளை தூக்கி ஓரமாக போட்டேன்னா அதில் ஒற்றை படைஞ்சிது அப்படின்னா தரித்திரம் தான். காரு ஃபுல்லாக கூட கண்ணாடி முருகரை வச்சுக்கணும், டேஷ்போர்டில் வச்சா பாவம் தானே. ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாமி பூஜை அறையெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய பலன்களை பற்றியும் எது பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தக்கூடாதுன்ற பற்றி குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நீங்கள் தொடர்ந்து நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணணும்னு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இப்போ என்னோட பூஜை அறையில் நான் என்ன மாதிரி பொருட்கள், தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான பொருட்கள் என்னெல்லாம் பயன்படுத்தலாம் என்னெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விபூதி எல்லாம் பண்ணுறாங்க, வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாள் மட்டும், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் டெய்லியுமே பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. டெய்லியுமே தான் பண்ணணும், டெய்லி விளக்கேற்றணும். அந்த விளக்கேற்றுறதுங்கிற போது வீட்டுக்குள்ளே என்ன வைக்கலான்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் என்ன இருக்கும்? கற்பூரம், தீப்பெட்டி, அந்த எண்ணெய் இருக்கும், திரி இருக்கும், மஞ்சப்படி, சந்தனம், குங்குமம், ஊதுத்தி, கற்பூரம், தீப்பெட்டிலாம் இருக்க போகிறது. அதெல்லாம் வச்சுங்க. பூஜை அறைக்குள்ளே அதே அலமாரியில் அதை வைக்காதீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு அதே அலமாரியில் வச்சா தரித்திரம்னு சொல்லுவாங்க. அந்த வஸ்து நெருப்பு கற்பூரம் ஒரு ஃபயர் வரக்கூடிய ஒரு இடம். அதனால் அதெல்லாம் ஒரு தனியாக அதே அறையில் வைக்காமல் தனியாக வச்சு கொள்வது நல்லது. அதனால் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேண்டிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஹால்லலாம் தன்னுடைய இறந்த அப்பா அம்மாவோ இல்லை மாமனார் மாமியாரோ இல்லை கூட பிறந்தவங்க யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஹாலில் அந்த ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறாங்களே, அது மாதிரி வைக்கலாமா வைக்கக்கூடாதா? முதல்ல வைக்கிறது நல்லது, அவங்கள படாத வச்சுக்கிறது நல்லது. அதோடு ரொம்ப புண்ணியம் என்னென்னா, சுவாமி ரூமில் கொண்டு படத்தை வைங்க. ஹாலில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறேன், தாவாரம் பேர். அது பேர் தாவாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் டிவி, சோபா அண்டு ஒரு அலங்கார பொருட்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்தது என்னென்னா, என் தாத்தா பூட்டன் கொள்ளு தாத்தா இல்லு தாத்தாவோட ஃபோட்டோக்கள் தான் ஹாலில் இருக்கும் நிறைய, இல்லையா? என் குலதெய்வத்தோட ஃபோட்டோக்கள் நிறைய இருக்கும். குலதெய்வம் மட்டும் இல்லை, அந்த குலதெய்வத்தோட சார்ந்த சுவாமிகள்லாம் ஃபோட்டோ இருக்கும். ஹாலில் அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்காது. அதனால் நம்ம உத்தியோகத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு வஸ்துவை ஹாலில் வைக்கிங்க. நம்ம உத்தியோகத்துக்கு யூஸ் பண்ணுற பேனா, உத்தியோகத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு காரோட வண்டி, ஒரு பெரிய லாரி வச்சுட்ருக்கேன், ஒரு பெரிய ஒரு இன்போர்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பொருட்கள் எடுத்து போகிற விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹாலில் வைங்க. ஏன் ஹாலில் வைக்கிறோன்னா, வரவனோட விஷயங்கள் என்ன ஆகும்னா, அந்த ஒரு உத்தியோகத்துக்கும் அந்த வியாபாரத்துக்கும் கூடிய விஷயங்கள் ஹாலில் இருந்தது அப்படின்னா அதை பார்க்குறம்போது அந்த திருஷ்டி அதோடு போச்சு, இல்லைங்களா? இப்போ எப்படின்னா, திருஷ்டியை தேடி நம்ம போக வேண்டாம். திருஷ்டியே நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் திடீர்னு யார் வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த காலத்தை வந்தவங்க யாருன்னா, மாமா, சித்தப்பா, அத்தை மகன்கள், மருமான்கள், அத்தான்கள், அவள் தான் வந்தா. அவெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவான்னா, கிச்சனுக்கு போவான். முதல்ல கிச்சனில் என்ன இருக்குது, என்னோட தங்க வீட்லேயோ மருமா வீட்லேயோ கிச்சனில் இருக்கா, முதல்ல என்ன சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டாங்க. அங்கே போய் கிச்சனில் செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லையோ அதை கொண்டு வாங்கி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது. அந்த மாதிரி இல்லை, வரவங்ககிட்ட பிடிங்கின்னு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஹாலில் பெரியவங்க படம் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஹாலோட பூஜை ரூமில் வைங்க. தன்னோட வஸ்து, நான் தினமும் யூஸ் பண்ணுற வஸ்துவை, நான் சொல்கிறது பேனா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஹாலில் வச்சுருங்க. வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் நல்லதை கொடுத்துரும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வாசக்காலில் செருப்பை விட்டுட்டு உள்ளே வரும். அந்த மாதிரி வைக்கிறது நல்லதா? இல்லை சில பேர் வீட்டுக்கு எதிர்க்கவே செப்பல்லாம் விடாத, சைடில் விடு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? நம்ம முதல்ல உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய விஷயம்னா, ஒரு கிரகப்பிரவேசம் முடியாது பந்தக்கால் வைக்கிறோம் இல்லையா? பந்தக்காலுங்கிறது இந்த வீடு நல்லபடியாக, கோவில் மட்டும் இல்லை, வீட்டுக்குமே அந்த காலத்தில் நடந்துன்றது. மூங்கில்ல, சவுக்கில் பந்தக்கால் நடுறோம். பந்தக்கால் எதனால் நடுறோம்னா, நல்லபடியாக வீடு கட்டணும், நல்லபடியாக சூப்பராக இருக்கணும், நல்லபடியாக லோன் கிடைக்கணும், அந்த காலத்தை பணம் கிடைக்கணும், எனக்கு பணம் கிடச்சி நல்லபடியாக வீடு ரூஃப் போட்டு ரூஃபுக்கு பூஜை பண்ணுவாங்க. வாசக்கால் வைப்பாங்க இல்லையா? அந்த வாசக்காலுக்கு கீழே யார் நவரத்தனை ஒரு மகான் நவகிரகங்கள்லாம் அதுக்கு அடியில் வச்சு நிறைய ஒரு வெள்ளி தங்கங்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு வாசக்காலுக்கு முன்னாடி நீங்கள் செருப்பு விட்டிங்கன்னா
மூதேவி தான் வந்து உட்காந்துப்பா, ஸ்ரீதேவி வரமாட்டான் இல்லையா? நம்மளுக்கு மூதேவி வேணுமா ஸ்ரீதேவி வேணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இல்லையா? மூதேவிங்கிறது கெட்டதை கொடுப்போம், ஆனால் கெட்டதை கொடுக்குற வந்தால் தான் நல்லது நடக்கும். அதுதான் நம்மளை பண்ண வைக்கிறது. வாசலில் வந்து அப்படி விசிறி எரிச்சிட்டு நம்ம செருப்பால போடுறோம் இல்லையா? அது ரொம்ப தப்பு. வாசக்காலுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ளாட்டாக போயிடுது இல்லையா? எங்கே செருப்பு விட்றது? வாசக்கால் தள்ளி லெஃப்ட்லேயோ வலதுபுறத்துலையோ இடதுபுறத்துலையோ ஒரு ஸ்டாண்டு தான் நிறைய வைக்கிறது. அந்த மாதிரி வைங்கோ. வைக்கிறது எப்படி வைக்கணும்னா அந்த கையெட்டி ஸ்டாண்டில் வச்சுட்டு வரணும். வீசி எரிஞ்சிட்டு வந்தேன்னா மூதேவி தான் வந்துவா. மூதேவி வந்தான்னா என்ன கஷ்டத்தை கொடுப்பா அப்படின்னா மந்தத்தை கொடுத்துருவா, சோர்வை கொடுப்பா. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே சோர்வாக போகும்போது வீட்டுக்காரம்மா வந்து குழந்தைகளோ வீட்டுக்காரமோ அம்மாவோ என்ன பண்ணுவோம், ஐயோ என் குழந்தைக்கு ஏதோ கஷ்டத்தோடு வரானே குழந்தை அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னா இந்த செருப்பெல்லாம் எடுத்து வலதுபுறமோ எடுத்துப்புறமோ டீசெண்டாக வச்சுட்டு வாங்கோங்கிறேன். உதறி தள்ளாமல் தூக்கி உடனே போட்டுறாமல் அழகாக வச்சா அதுதான் ஐஸ்வர்யம். எந்த இடத்துல செருப்பை பார்ப்பாலாம் ஐஸ்வர்யம். குபேரர் மகாலட்சுமி அனுப்பும்போது எந்த வீட்டு வாசலில் செருப்பெல்லாம் ஒழுங்காக இருக்குது, விளக்கமாறு நிறைய தொடப்பங்கள்லாம் வாசலையே போட்டுறாங்க, அதெல்லாம் போடாதீங்க. வீட்டுக்குள்ளே ஈசான மூலையில் ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், ஈசான மூலையில் உள்ளுக்குள்ளே வைங்க, வெளியில் வைக்காதீங்க. முரங்குன்றது ஒரு ஒரு அம்பால், விளக்கமாறுங்கிறது ஒரு அம்பாள், அவளை தூக்கி ஓரமாக போட்டேன்னா அதில் ஒற்றை படைஞ்சிது அப்படின்னா தரித்திரம் தான். வாசலில் என்ன இருக்கணும் அப்படின்னா செருப்பை அழகாக வைங்க, அழகாக. அதுதான் வஸ்து. அந்த வஸ்து தான் முதல்ல இருக்கும். குழந்தை ஷூலாம் இருக்கும், ஷாட்ஸ்லாம் இருக்கும். அதை நீ வாரத்துக்கு ஒரு ஷாட்ஸை துடைப்பேன், ஷூவை துடைக்க மாட்டேன், நம்ம போட்டுக்கிற வஸ்துவை மதிக்கவே மாட்டேன். அதுதான் நம்மளை காப்பாற்றுறது. கல்லடி படாமல், முள் குத்தாமல், ஆணி குத்தாமல் அந்த காப்பாற்றுற வஸ்துவை வீசி எரிஞ்சேல்னா தருது தானே வரும். அதுவே ஒரு மகாலட்சுமியாக அழகாக அடுக்கி வச்சுட்டேன்னு வச்சுங்கோ, சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி வாசலில் என்னென்ன பண்ணாமல் ஒரு கெட்டது பண்ணாமல் நல்லது பண்ணுங்க, விளக்கேற்றி வைங்கோ, நல்லது. சில பேர் வாசக்காலில் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து உப்பு மிளகுலாம் வைக்கிறாங்களே, இது எதுக்காக? உப்பு ஐஸ்வர்யத்தை குறைக்கும், மிளகு காரத்தை கொடுக்கும். காரம் என்ன பண்ணும், திருஷ்டியை போக்கும். ஐஸ்வர்யம் அந்த உப்பு கரைய நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம மனசும் குறையும், கஷ்டங்கள் கரையும். ஆனால் உப்பு வைக்கிறது தப்பு கிடையாது, அது புராணத்துலேருந்தே இருக்கிறது தான். நெல் கதிர் அந்த காலத்தை வச்சுட்டு இருந்தாங்க மேலே. இப்போ நெல் கதிரை ஒரு தோரணமாகவே பண்ணி கொடுக்குற காலமாக போயிடுது. அதெல்லாம் வாங்கி மாட்டுங்கோ. ஐஸ்வர்யத்தை நம்ம வீட்டு வாசல் ஐஸ்வர்யத்தை வச்சுருந்தோன்னா நம்ம ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா பணம்னு நினச்சிக்கிறோம். பணம் மட்டும் ஐஸ்வர்யம் இல்லை, வியாதி, கோபம், தாபம் எல்லாமே ஐஸ்வர்யம்தான். அது அஷ்டலக்ஷ்மி இருக்கா பாருங்க, 8 குணத்தை கொடுப்பா, 8 குணத்தை கொடுப்பா. அந்த 8 குணத்தில் ஒன்று தான் பணம். நம்ம என்ன பண்ணுறோன்னா 8 குணம், அந்த 7 குணம் வேண்டாம், எனக்கு அந்த ஒரே ஒரு குணம் மட்டும் கொடுத்தா போதும், பணம் மட்டும் வந்தால் போதும். பணத்தை வந்து எவ்வளோ வாங்கி வச்சுப்பேன் இல்லை, அந்த பணத்தை கூட எங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கிறது இல்லையே, நம்ம பேங்க்கில் தான் வச்சுக்கிறோம் இல்லை. அதனால் விளக்கேற்றி வழிபடுறது நல்லது, நல்லதே பண்ணுங்க. வாசலில் கண்டதை பண்ணாதைக்கு விளக்கமாறு அதெல்லாம் வச்சுக்காமல் நல்லது பண்ணால் நல்லது. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட படுக்கிற பெட்ரூமில் வந்துட்டு சாமி படத்தை வச்சுக்கிறாங்க. பயந்து போய் வைக்கிறாங்களா, இல்லை அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ன்றதுனால பெட்ரூம் இல்லை சில பூசாரிகள் சில ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னென்னா, இந்த படுக்கையில் உனக்கு பயம் இருக்குப்பா, உனக்கு பில்லி சூனியம் இருக்குது, அதனால் உனக்கு பயம் இருக்குது, சுவாமி படத்தை வச்சுக்கோ, சுவாமி படத்தை பார்த்துட்டே இருந்தானா நல்லது. சுவாமி படத்தை பார்த்துட்டு என்ன நல்லது நடக்க போகிறது? நீ என்ன பண்ணுறேன், நேராக படுப்பேன், உங்களுக்கு நேராக சாமி இருப்பார், உங்கள் காலை தூக்கி அவர் மேலே போடுறாரு தாங்க. எனக்கு சுவாமி படத்தை சுவாமி ரூமில் வைக்கணும். யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும், சுவாமி அங்கே இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த எலுமிச்சை பழம் விபூதி மந்திரிச்சு கொடுக்கறது, அந்த கோவிலில் கொடுக்குற கோவிலோட சுவாமி படம் கேலண்டர் குட்டி பாக்கெட் சுவாமி மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் அந்த பாக்கெட் சுவாமி கூட உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது நல்லது, அந்த படுக்கையில் வச்சுக்கிறது நல்லதில்லை. படுக்கையில் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் நடக்கும். ஸோ தலைக்கு மேலே வச்சுக்கலாம்னு சொல்ல வரீங்களா? தலைக்கு மேலே சுவாமி படமாக வச்சுக்காதீங்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சுவாமி படமாக நான் கேலண்டர் போட்டு கொடுக்குறேன், சுவாமி படமாக வந்து ஒரு கேலண்டரை வாங்கி வச்சுக்கிறேன், அந்த கேலண்டர் என்ன பண்ணுவேன் நீங்கள்? என்ன பண்ணுவேன்? அந்த வருஷம் முழுக்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிழிச்சு போடுவேன். அப்போ அந்த சுவாமி அங்கே இருக்கார், அதை நீங்கள் படமாக கட் பண்ணி என் பூஜை ரொம்ப வருஷம் வச்சுல எவ்வளோ படம் சேரும் இல்லையா? அதே மாதிரி வந்து ஊதுத்தியில் சுவாமி படம் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஊதுத்தி போடுற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கும் சொல்கிறது என்னென்னா, சுவாமி படத்தை போடாதீங்கோ, உங்கள் படத்தை போடுங்களேன். உங்கள் படத்தை கிழிச்சு போட்டால் நல்லா இருக்குமா? சுவாமி என்ன பண்ணார் பாப்போம், அவர் எல்லா இடத்துலையும் வைக்கிறார். காருக்கு முன்னாடி சுவாமியோட வச்சுக்கிறேன், உங்கள் காலு கீழே இருக்குது, சுவாமி படம் மேலே இருக்குது, அப்போ அவருக்கு என்ன மரியாதை இருக்குது? கேலண்டர் போடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் படத்தை போடுங்க, கிஃப்டாக. காரில் சாமி படம் வைக்கக்கூடாதுன்றீங்களா? வைக்கக்கூடாதும்மா, ஏன் வைக்கணுங்கிறேன்.
சுவாமி படத்தை வைக்கிறது தான் உங்களுக்கு என்ன நம்பிக்கை தானே. நம்ம ஒரு இடத்துக்கு அப்பா அம்மா இல்லைன்னு வச்சுக்கோ. அந்த ஒரு நம்பிக்கை. அப்பா அம்மா இல்லைம்மா, அவங்க ஒருத்தருக்கு அப்பா அம்மா இல்லை சரிங்களா. எனக்கு அம்மா இல்லை ஓகேங்களா. எனக்கு அப்பா நல்லா திரகாத்தமாக இருக்கார், நிஜமாகவே அம்மா இல்லை எனக்கு. அந்த அம்மா படத்தை கொண்டு நான் முன்னாடி வச்சு அம்மாவுக்கு முன்னாடி கால் நீட்டிக்கிட்டுமா, நீங்கள் ஒத்துப்பீங்களா? காஞ்சி மகாபெரியவரை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறேன், பின்னாடி ஸ்டிக்கராக ஒட்டுங்க, எப்படி நல்லா இருக்கும், தப்பு கிடையாது. அவர் பின்னாடி இருக்கார், பார்க்க 10 பேருக்கு பாப்பா அவரை. காலுக்கு முன்னாடி மகாபெரியவா வச்சுக்கிறது, காலுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சுக்கிறது. முருகர் பக்தனாகவே இரு, முருகர் வேலை தூக்கி அங்கே வச்சுக்கிற. வேலுண்டு வினை இல்லைங்கிறான் முருகன், அவனை கொண்டு அங்கே வச்சுக்கிற, உங்கள் காலை தூக்கி கீழே வச்சுக்கிற இல்லையா. அங்கேயே சாப்பிட்றோம், சாப்பிட்றது தப்பு கிடையாது, அது தீட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் காலுக்கு சுவாமிக்கு கீழே காலை வச்சுக்காதீங்க. அது வச்சுக்காமல் உங்களால் காரில் இருக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், சுவாமி படம்லாம் முன்னாடி வச்சுக்காதீங்கோ. முன்னாடி உனக்கு பக்தி முருகர் இருக்காரா, கண்ணாடி இருக்குல்ல, மிரர் பின்னாடி கண்ணாடி இருக்குல்ல, அழகாக ஒட்டிங்கோ ஜம்முன்னு. காரு ஃபுல்லாக கூட கண்ணாடி முருகரை வச்சுங்கோ. டேஷ்போர்டில் வச்சா பாவம் தானே, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை பண்ணணும். அதனால் அந்த மாதிரிலாம் வைக்காமல், அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா வீட்டு வாசலில் கண் திருஷ்டி படத்தை வைக்கிறது. எனக்கு இந்த சுவாமி படத்தை வாசலில் கட்டினா திருஷ்டி. சுவாமி படம் சுவாமி ரூமில் இருக்கணும். திருஷ்டியை கண் திருஷ்டி மகாகணபதி சுவாமி ரூமில் இருக்கணும். ஏன் கண் திருஷ்டி மகாகணபதி வந்துன்னா, உன் கண் திருஷ்டியை போக்குறவர் அவரும் மகாகணபதி தான், அவரை கொண்டு வாசலில் வச்சுக்கிறது தப்பு இல்லையா. சுவாமி படம் அதே செருப்பு வாசலில் இருக்கும், அவரும் வாசலில் இருக்கான்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. அதனால் சில விஷயம் அவாய்ட் பண்ணுங்க, சில விஷயம் நல்லது எடுத்துங்க. என்ன சுவாமி படத்தை வைக்கிறது போல உங்கள் அப்பா அம்மா படத்தை காலுக்கு முன்னாடி வச்சுருந்தேலாம் நல்லா இருக்குமா? என்ன நல்லா இருக்காது. மகான் வாழலாம், அந்த மகானை எப்படி வழிபடணுமோ அப்படி வச்சுக்கணும். ராமராமா. இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க, பூஜை அறையில் என்ன மாதிரி பொருட்கள் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி பொருட்கள் வைக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி ஹாலு பெட்ரூம் எல்லாமே. கிச்சனில் சாமி ரூம் சில பேர் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வைக்கலாமா? கிச்சன் ரூமில் வைக்கிறது ரொம்ப தப்பு. மேக்ஸிமம் இந்த குட்டியாக அவங்களுக்கு சக்திக்கு வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹாலில் ஓகே, ஹாலில் ஒரு குபேர மூலைன்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. அந்த மூலையில் ஒரு அலமாரி மாதிரி சின்ன அலமாரி இருந்தால் ஹாலில் வைங்க. பூஜை ரூமில் வச்சுட்டோன்னா நிறைய விஷயங்கள், நீங்கள் 3 நாள் லீவில் இருக்கிற போது உங்களுக்கு போராத காலம் நீங்கள் தான் சமைச்சாகணும் இல்லையா. அந்த பூஜை ரூம் மூடிட்டா சுவாமி உங்களை பார்க்க மாட்டாரா? ஸ்க்ரீன் போட்டுட்டா பார்க்க மாட்டாரா? இல்லை, நான் வைக்கிறது தப்புன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 3 நாள் லீவில் அந்த காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, உலக்கை போட்டு அதெல்லாம் வந்துட்டு. இந்த காலத்தில் சின்ன ரூமாக இருக்குது, ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு தம்பதிகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகக்கூடிய சூழ்நிலை அந்த குழந்தைக்கு வருது. அங்கே அந்த குழந்தை போய் சமைக்கிறா, அவளை போய் நீ இந்த தீட்டோடு நீ சமைக்காத நம்ம சொல்ல முடியுமா? தப்பு இல்லை. அது என்னென்னா, அந்த சுவாமி ரூமை அங்கே வச்சுக்காதீங்க, ஹாலில் வச்சுக்கோ. ஹாலில் வச்சுக்கிற போது நீங்கள் கொஞ்சம் பயம் வரும், ஒதுங்கி போகணுன்னு தோணும். கரெக்ட். ஒதுங்கி எதுக்காக போகணுன்னா, தன்னோட ஒரு உபாதைகள் யாருக்கும் பரவிடக்கூடாது. அது ஒரு உபாதை தான், தீட்டு இல்லை. அந்த காலத்து தீட்டுன்னு சொன்னாதான் பயப்படுங்கிறதுனால தீட்டுன்னு சொன்னாங்க. உபாதைகள் அது ஒரு கிருமி, அந்த கிருமியானப்பட்டது யாருக்கும் வரக்கூடாது. அதனால தான் 3 நாள் ஒதுக்குறது. அது தீட்டா பெரியவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தீட்டா சொன்னால் பயப்படுவீங்க, அந்த உலக்கை போடுறது, தனியாக சாப்பாடு தட்டு வைக்கிறது எதுக்காகன்னா, அந்த கிருமியானப்பட்டது இந்த மாதந்தோறும் வரக்கூடிய அதான் மாதவிடாய் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தான். காமாக்கியில் அம்பாலே அதை கொண்டு தான் இருக்கா. அதனால் அம்பாலை ஒதுக்கிட முடியாது, எல்லார் சிலைகளும் அம்பாள் தான் இல்லையா. அதனால் அம்பாலை ஒதுக்கணும். அந்த ஒதுக்குற நேரம்னு ஒன்று இருக்குது, காலம்னு ஒன்று இருக்குது. இந்த காலத்தில் சுவாமி ரூமை கிச்சனை வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் கிச்சனாக வச்சுங்கோ. அந்த காலத்தில் இந்த கிச்சனை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கிச்சனை தொடச்சி கோலம் போட்டுட்டு ஒரு மிச்ச சாதம் இருந்து தான் தண்ணியை விட்டு வச்சுட்டு பழையதாக வச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்காக வைக்கிறது அப்படின்னா, அதுவும் கிச்சனை ஒரு மூலையில் இருக்கும். அந்த மூலையில் எதுக்குறீங்கன்னா, இரவு நேரத்தில் சொந்தக்காரங்க அந்த காலத்தில் வருவாங்க. அந்த காலத்தில் வரும்போது அவங்களுக்கு பசிக்கு எப்படியாலும் உங்களுக்கு எதாவது வேணுமா நம்ம கேட்போம், எதாவது காய்ச்சலாம் குடிக்கலாம். அவன் சாப்பிடாமல் வந்தார்னா அந்த பழையதை எடுத்து தை சாதமாக பிசைஞ்சு கொடுக்குறது. அந்த காலத்தில் பழையது இதுக்கு தான் யூஸ் பண்ணது. மாவடு ஆவக்கால்லாம் சொல்கிறோமே, நைட்டு வரல ஒரு கறியோ ஏதாவது பண்ண முடியாது. கறினா வெஜிடபிள் சொல்கிறேன் நான், அதெல்லாம் எதுவும் பண்ணி கொடுக்க முடியாது குழந்தை. அந்த பரவாயில்லைக்கு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்றது இல்லையா, அதுதான் ஒதுக்கிது. அப்போ அந்த காலத்தில் அது ஒதுக்குற நேரம் அதுதான். அதனால் கிச்சனை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு, நீங்கள் கேட்ட இல்லையா கேள்வி முதல்ல, செவ்வாவெள்ளி மட்டும் தான் விளக்கேற்றுறாங்க, மிச்ச நேரத்தை பூஜை. செவ்வாவெள்ளியில் விசேஷமாக பண்ணுங்க. நார்மல் நாளில் ஒரு விளக்கேற்றிட்டு வணங்கிட்டு போங்க.
கிச்சனை இரவு நேரத்தில் பாத்திரத்தை அந்த 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 சிங்கில் போடாதீங்க. ரொப்பி வச்சா தரித்திரம் இல்லையா? அந்த தரித்திரம் பண்ணால் மேக்ஸிமம் தேய்க்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாஷிங் மிஷின் இடம்னு ஒன்று, ஒரு பால்கனின்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல அந்த கூடையில் போட்டு கொண்டு வச்சுட்டு கிச்சனை அந்த சிங்கை அலம்பி விட்டுட்டு ஒரு சின்ன கோலம் போட வேண்டாம். முதல் பழகக்கூடிய விஷயம் கிச்சன் நீட்டாக வச்சுட்டேன்னா நீங்கள் எழுதி வேணால் எல்லாரும் ஆற்றுலையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். கிச்சன் நீட்டாக இருக்கிற நேரத்தில் இருக்கிற ஆற்றுல வீட்டில் எல்லா நல்லதும் நடக்கும். அப்புறம் தான் பூஜை ரூமுக்கு போகணும். நம்ம நிறைய பூஜை ரூம் பெட்ரூம்லாம் கேட்டேன். கிச்சனை எவன் ஒருவன் ஒரு ஸ்ரீயானப்பட்டவள் ஒழுங்காக வச்சுக்கிறாளோ அந்த வீட்டில் எல்லா சுபிட்சும் வரும். அதனால் கிச்சனை நீட்டாக வச்சுங்க. ரொம்ப நன்றி குருஜி, தொடர்ந்து பேசுவோம். நன்றிம்மா.